வீட்டுக்கு வரப்பையிலும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்பா அக்கா வீட்டுக்கு போக வர இருந்தோம். நல்லா பற்றி சொல்லவும் இருந்தாங்க. அப்பையை அவங்களோட ஏற்றுக்கொண்டு இருந்தேன். அண்ணன் அப்பையிலேருந்து அப்பா அண்ணன் ரொம்ப நாங்கள் போனோம்னா வாங்க உட்காருங்க பாப்பா இப்பயும் வரைக்கும் போன வெள்ளிக்கிழமை கூட வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது இன்னும் மண்ணை ஆட்டிட்டு நல்லா இருக்கேன் உட்காரு பக்கத்தில் அப்படின்னாரு. நல்ல ஒரு அண்ணனாக இருந்தார். நல்லா ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தார். நல்ல ஒரு அருமையான அண்ணன். கத்தருக்கு மகிமைங்க. அதனாலே கூட எனக்கு எங்கள் மாமா தான். ஆனால் கல்யாணம் ஆகி இங்கே வரும்போது நான் அவங்க ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிடும் போது என்ன சொன்னாங்க, நீ என்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன். இது வரைக்கும் நான் ஒரு டாடி தான் கூப்பிட்டுருக்கேன். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, என்ன நீ எப்போ பாரு டாடி டாடி சொல்கிற அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா மாதிரி தான் எனக்கு அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். நான் சிஎஸ்சியில் தான் இப்போ நான் சிஎஸ்சி சர்ச்சில் தான் வளர்ந்தேன். எல்லாமே சிஎஸ்சியில் தான் இருந்தேன். நான் இங்கே வந்தப்போ என்னை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துல தான் அப்பாவும் அம்மாவும் தான். என்னை அப்பா வந்து சொல்லுவாங்க, டாடின்னு சொல்லுவாங்க, என் சர்ச்சுக்கு வாமே போய் தூங்குவோம் அப்படின்னாங்க. எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்தது என் டாடி தான். ஒரு ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. என் பசங்களை நல்லா ஒரு பேரம் பேத்தினா அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. என் பையன் மேலேயும் என் பொண்ணு மேலேயும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னாங்க, எப்படி இருக்கா ஜாய், எப்படி இருக்கா ஞானம், ஜேம்ஸ் எப்படி இருக்கான் கூட நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ நல்லா இருக்காங்க டாடி, நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இது மாதிரி இறந்துட்டாங்க சொன்னோன்னே எனக்கு அங்கே இருக்கவே முடியல. எப்படியாவது நான் டாடியை பார்த்தாகணும். ஏன்னா என் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. நேற்று போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க, குழந்தைக்கு உடம்பு முடியல, நீ போகக்கூடாது அப்படி சொன்னாங்க. இல்லை நான் போய் ஒரு வாட்டியாச்சு எங்கள் டாடி நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் யாரும் விசுவாசிச்சு தேவ மனிதனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த இந்த நாளுக்காக கர்த்தரின் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து நன்றாக தெரியும். அவருடைய உலக வாழ்க்கையை பற்றி பார்த்தோமானால், ஒரு கம்பெனியிலே வேலை செய்து அந்த கம்பெனியில தன்னுடைய நலனுக்காகவும் தன்னோடு பணியாற்றுவருடைய நலனுக்காகவும் ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தி தலைவராக இருந்து போராடி அதில் வெற்றி பெற்றவர். அதற்காக அவர் சந்தித்த இன்னல்கள் வீரர்கள் ஏராளம் என்று கருதுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இப்போது நம்மோடு ஜீவனோடு இருந்திருந்தால் விதமாக பாடியிருப்பார் நினைக்கிறேன். அந்த கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, ஆசையாய் நம்பிக்கை நம்புறவே இயேசுவில் மாத்திரமே, ஆசையாய் நம்பிக்கை நம்புறவே இயேசுவில் மாத்திரமே, சீயோனில் விழுந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவரால் என்று நம்பும் கண்மலை, சீயோனில் விழுந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவரால் என்று நம்பும் கண்மலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விதமாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை பற்றி நான் சிந்திக்கும் போது என்னுடைய மனதிலே தோன்றிய வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நினைக்கிறேன். பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை யாவன? அற்ப ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பும், சத்துவம் இல்லாதிருந்தும் கண்மணியின் மேல் வீட்டை குழி தோண்டி வைக்கிற குளிமுசல்களும்,
ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் தன் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தியுமே என்று எழுதப்பட்டிருக்கிற வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அற்ப ஜந்துவாயிருந்து அந்த கோடை காலத்திலே தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பை போல இந்த காலத்திலே வசனம் கிடைக்கக்கூடாத காலம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகத்திலே தன்னுடைய பொக்கிஷத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். தன்னுடைய மகளை இந்த முழு நேர ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்க சம்மதித்தபடினாலும் அநேக நற்கிரிகளை செய்து வந்ததுபடினாலும் அவர் பரலோகத்திலே தன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அதே நிலையிலே சத்துவமில்லாத ஜந்துவாயிருந்தும் தன் கைகளினால் தன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புலிமுசலை போல சத்துவமில்லாத சாதாரண ஒருவர் போல காணப்பட்டாலும் அவர் பரலோகத்திலே கண்மலையாய கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுவதாய் காணப்பட்டிருக்கிறார். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளியை போல அவர் பரலோகத்தின் நன்மையை சுதந்திரிக்கும்படியாக பரலோகத்தில் உள்ள காரியங்கள் அடையும்படியாக அவர்கள் சீயோன் மலையிலே ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தர்களும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் தொய்ந்து போவார்கள் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் அருளும் அந்த நன்மைகளுக்காக தன்னுடைய சுதந்திர வீதத்திலே எழுந்திருக்கும்படியாக அவர்கள் எழுப்பாளர்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அந்த தன் கைகளினால் தன் வீட்டை கட்டி அரசர் அரண்மனையிலே குடியிருக்கிற ஒரு சிலந்தி பூச்சியை போல தன்னுடைய நன்மையான காரியங்களினால் இந்த ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள கழுவப்பட்டு ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழுகிற இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த ஆலயத்திலே இந்த அரண்மனையிலே அவர் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார். இவ்விதமாக கர்த்தர் அவருக்கு பாராட்டின இன்னிலடங்காத நன்மைகளுக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் கர்த்தர் தாயாரை அவர் பலப்படுத்த வேண்டும், அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் ஆறுதல் படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். தேவ மனிதனை இழந்து தவிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்த வேண்டும். இதை காண நிகழ்வுக்காக தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பாஸ்டர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை ஸ்தோத்திரித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம் மத்தியிலே வாழ்ந்து நம்மளிருந்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு சென்று கொண்டுள்ள தாஸ் என்பவர் என்னுடைய ஏது ஒத்தவராக இருந்தாலும் என்னுடைய மகனாக கருதுகிறார். என்னுடைய மகன் சித்தப்பா சித்தி என்றால் அவ்வளவு பாசமாக பணிவோடும் அன்போடும் அன்பை பகிர்ந்து கொள்கிறார். அவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே புதுக்கோட்டை பட்டணத்திலே பணி நிமித்தமாக வந்த போதிலும் அவர் சிறப்பாக பணியாற்றி இதற்கு முன்பு பேசிய தம்பி கூறியது போல தொழிற்சங்கத்திலே நல்ல பதவியை பெற்று தனக்கும் மட்டுமல்லாமல் தன்னுடன் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் எந்தவித பயனும் தடைபடாமல் கிடைக்கும்படியாக அவர் அதிகாரத்தோடும் ஆண்டு கொண்டிருந்த டிவிஎஸ்லே அவர் சிறப்பாக எல்லா பயன்களையும் பெற்றுக் கொடுத்தவர் என்று கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அப்பொழுதும் அதற்கு முன்பதாக நான் புதுக்கோட்டை பட்டணத்தில் வந்துவிட்டேன். நான் மின்வாரியத்திலே பணிபுரிந்தாலும் தாஸ் என்பவர் மிக 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 பாசமுள்ளவர், பண்புள்ளவர் என்று கூறிக்கொண்டு நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் குடும்பமாக சிஎஸ்ஐயிலே சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு சென்று வந்தோம். மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிப்பதிலும் மிகவும் வல்லவர், பாசமுள்ளவர், பண்புள்ளவர், உற்றார் உறவினர்களிடம் மிகவும் அன்பு காட்டியவர். மகள் படித்து முடித்து நான்
பெந்தேகோஸ்து சபையிலே சிஸ்டராக செல்கிறேன் என்று கூறிய போது அவர் சில நாள் தவம் இருந்தது போல ஜெபம் பண்ணி அதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக கருதி மகளுக்கு ஆசி கூறி அனுப்புவார் என்று கூறிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். அப்பேற்பட்ட மகளையும் அடுத்துள்ள மகளையும் மகனையும் இந்த நாள் வரை அவர் சிறப்பாகவே வழிநடத்தி வந்தார். ஆனால் மூர்க்க கோபம் உள்ளவர் தான், முரட்டுத்தனம் உள்ளவர் தான். அதை எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்துவார். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. கராத்தே மாஸ்டராக பணியாற்றிய போதிலும் பிள்ளைகளுக்கு வர்ம கலைகள்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டார். பண்பான தரமான கலைகளை மட்டும் கற்றுக் கொடுத்து கராத்தேக்கு வரும் அனைத்து மாணவர்களையும் அன்போடும் பண்போடும் நடத்தி அனைவருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர் என்று கூறிக்கொண்டு பெருமைப்படுகிறேன். இன்று அவருடைய இழப்பு குடும்பத்திற்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, சபைக்கும் சரி மிக கஷ்டமான சூழலை உண்டாக்கி இருக்கிறது என்று நான் உணரும்போது கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நல்ல வகையிலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த முழு பொறுப்பையும் இந்த சபையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஆயர் அவர்களையும் நன்றியோடும் வணக்கத்தோடும் தெரிந்து கொள்கிறேன். நன்றியோடு கேள்விகள் எல்லாமே பேசுவாங்க. ஆனால் ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வரும்போது வந்தாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகளோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கூட கேட்டு மம்மியெல்லாம் கொடுக்குங்க. அனுப்பிச்சு வரும்போது கூட அவங்களுக்கு கூட அவ்வளோ நெருக்கமாக இல்லாமல் பெரிய தாத்தான்னு அவ்வளவு அவருக்கூடையே இருப்பான். அவருடைய எங்கே போனாலும் போவான் வருவான். அப்படி சின்ன பிள்ளைகள் கூட அன்பை அவர் பெற்றுட்டாரு. எனக்கு இந்த மாதிரி பெரிய தாத்தா இறந்துட்டான்னு சொன்ன உடனே என் பேரை அப்படி அழுதான். பெரிய தாத்தாவா இறந்துட்டாங்க, நான் வரணும்னு அப்படி அழுதான். ஆனால் வந்து கொரோனாவால நம்ம போக முடியாதையே அப்படின்னா ரொம்ப வருத்தம். அதே நேரத்தில் அவன் அவனுடைய சின்ன பையனாக இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மனசுக்கு பெரிய ஆச்சியை யாராலையும் சொல்லுங்க. அம்மாட்ட ரூபா இருக்கு, அம்மாட்ட ரூபா வாங்கி கொடுத்து ஆர்டிஸ்ன்னு வாங்கி கொடுங்க, அவ்வளோ சொல்லாதீங்க அப்படின்னா சின்ன விஷயத்துல கூட அவங்க இடம் பிடிச்சாரு. எனக்கு ஒரு தாபம் மாதிரி கூட சில நேரத்தில் நல்ல ஆலோசனை எனக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீடு கிட்டபோது கூட எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணாங்க. ஆனால் ஏதோ பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் பேசாமல் கூட இருந்திருக்கேன். அந்த காலத்தில் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு இது இருந்ததோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கவனமாக நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளுக்கும் கேள்விதான் அன்பாக இருப்பார். இங்கே போனால் கண்ணோட ரொம்ப முடியல, அவளால் முடியட்டாலும் எனக்கு மூத்த மகளுடைய மாமனார் இறந்தனால நாங்கள் போங்க சூழ்நிலை ஆகிப்போச்சு. எனக்கு தனியாக இருந்தால் அந்த நேரம் கூட டேடிங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இருந்துட்டேன், நாங்கள் போயிட்டேன்னு அவர் சொல்லியிருங்க. ஆனால் நானும் வாரேன், உங்களை பசிட்டு வாரேன்னு முடியாத பட்சத்தில் கூட என் பிள்ளைகளோடு வந்தாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப அவங்களோட இழந்துட்டோமோ ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு ஆத்மா அந்த நானும் ஒரு நாளைக்கு அவரை போய் பார்ப்போம் நம்பிக்கையோடு ஜாஸ்தி பெரிய மாணவர் தான் இருக்காங்க. இவரோட வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கிட்டது எப்படின்னா விசுவாசம் தான். அவங்க ஃபேத்தவங்கள வச்சுருந்த நம்பிக்கை தான் எங்களுக்குலாம் ஒரு லெசன். என்னன்னா வந்து அவர் கடவுள் மேலே வச்சுருக்க பற்று அது சொல்லவே முடியாது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ப்ரேயர் தான் ஃபஸ்ட் எடுத்து. நாங்கள் பார்த்தா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. எங்களை எல்லாரும் நல்லா இது பண்ணுவாங்க. எங்கே போயிட்டு வரீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டோம். மாமா அப்படின்னு கேட்டோம்னா ஃபேத்து உங்கள் போயிட்டு வரமா, எதுனாலும் நான் ஃபேத்து உங்கள் ப்ரேயரில் தான் இருப்போம் அப்படின்னுவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக கடத்தனால முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையில
கற்றுருக்கோம். இவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், எதுக்கு சோர்ந்து போயிருக்கோம், என்ன இவங்க இப்படி உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் சோர்ந்து போக மாட்டார். ஜபத்தில் வைக்கலாமா, ஜபத்தால் முடியாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆறுதலாக கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவர் பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் ஒரு நாள் காணணும்னு நான் சந்தோஷமாக வாஞ்சிக்கிறேன். அவர் என்னை ஒரு சகோதரர் தாய்மாட நினைச்சிருப்பாரு. அண்ணாச்சி கூப்பிட்டாக்க ஒரு அம்மா நீங்கள் வந்தீங்களா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. காலையில் 8 மணிக்கு கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு தான் அவர் சபைக்கு வருவார். அவரே சோத்திரம்லாம் இங்கே வந்து அக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நாம் உட்காந்து அவங்களுக்கு அதோட நம்ம ஆண்டவர் என்ன போதில் உரைச்சு அவர் கருத்தர் உனக்காக அவரை கொடுத்தார். அவர் எங்களுக்கு எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் சத்தருக்கு சோத்திரம் அவர் நல்லபடியாக ஆண்டவரத்தில் போய் சேர்ந்து வரவராதியில் அவர்கள் சொல்லிப்போம். நம்ம இருக்கிற என்னை பிள்ளைகளை விட கத்தரை அவரை வச்சு எங்கே போனாலும் கூட்டிட்டு போவார். வருஷம் பண்ணிட்டு புது வருஷத்தனையும் கூட கத்தர் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் கூட எந்த நேரமும் எனக்கு வீட்டில் கொண்டு பத்திரமா கூட்டி தட்டு அவர் தைரியமாக சோத்திரம் கொடுத்தார். கத்தாவே அவரை ஆசிரியர் அப்படி குடும்பத்தை ஆசிரியர்கள் சகோதரிகளை பிள்ளைகளை ஆசிரியத்து கருத்து சொல்லிட்டு ஆண்டவருக்கே போனார். அன்பாக இருப்பவர் இவர் நல்ல நேசமாக பழகியுள்ளவர். நான் சோத்திரம் சொல்லவில்லை என்றால் ஏன் நீங்கள் சோத்திரம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவார். நானும் இந்த அண்ணனோட நேசமாகவும் பாசமாகவும் அன்பாகவும் பழகினேன். இவர் ஏசப்பா கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன். இவர் ஏசப்பாவிடம் இருக்கிறார். அதே போல நம்மளும் ஏசப்பாவிடம் இருக்கணும். இவரை போல நம்மளும் ஒவ்வொருத்தவங்களிடம் பாசமாகவும் நேசமாகவும் பழகணும். இவர் இப்பொழுது பரலோகத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்காக நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அதே போல எனக்கும் இந்த பரலோக ராஜ்யத்தில் உரியவராக அந்த ஏசப்பா என்னையும் மாற்றி விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் முடிக்காத நானும் இல்லை. அந்த ஏசப்பாவுடன் நானும் இருக்கணும். அவங்க சிம்மாசனத்தில் நானும் உட்காரணும். எனக்கு பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல ஒவ்வொருத்தவர்களும் இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று என்னுடைய சொத்தனைகளை ஏசப்பா நிறைவேற்ற வேண்டும். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நாம் என்று நம்பும் கண்ணனே. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நாம் என்று நம்பும் கண்ணனே. கலங்கிடுவேனோ பகலிடுவேனோ கலத்தரில் விசுவாசம் இருப்பதில்லை. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நாம் என்று நம்பும் கண்ணனே. திருமணமாகி 46 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் அதை பற்றியும் கூட கத்தரிகளை நடத்தினார். நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேட்பாங்க. யோசிச்சுக்கு போகணும்னு சொன்னேன். உடனே பிள்ளைகளை நீ கூட்டிகிட்டு போகும்போது சீவன் சபையில் வழியை விட்டுட்டு அவர் செய்யிட்டார். இது ஒன்றும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல அதை கேட்பாங்க. அது மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி நமக்காக சாமி சின்ன பையன் ஒரு காலில் இருந்து துடிக்கிறான். அந்த வேலையில் அவங்க ஒழுங்கு சொல்லலை ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்படி தெய்வீக சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அது மாதிரி சுவாசத்தை பழக்கம் அவங்க வேலைக்கு போகல சம்பாதிக்கிறேன். அதனால நான் ஜெபம் பண்ணி எல்லா காரியங்களும் செய்கிறேன். கத்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த வருஷம் ஐக்கியத்தில்
என்னை கற்றுக் கொண்டு வந்தார். இப்போது சுகமில்லாமல் இருந்தாங்க. அவங்களால அந்த வீக் இருந்ததுனால வலி, அந்த வழியில் பாத்ரூமில் உட்காந்து எழுந்திருக்கும் போது ஐயோ அப்படின்னாங்கப்பா, ஐயோ சொன்னாங்க சோத்துருங்கப்பா அப்படின்னு உடனே சோத்துறோம் அப்படியே கட்சியில் உட்காந்தாங்க. அதுபோல எனக்கு என்ன சொல்கிறோம் அதை அப்படியே கேட்பாங்க. என்ன சர்ச்சைக்கு எப்போ கிளம்பினாலும் எப்போ நான் போகணும் சர்ச்சைக்கு அப்படின்னா உடனே கொண்டு போய் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல குணத்தை கற்றுக்கிறதா கோவப்படுவாங்க. ஆனால் அவங்களோட அந்த கோபம் வந்து மாறிடும். நாங்கள் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக அந்த இருக்க கட்டளைகளுக்கு உதவியும் செய்யலாம். கட்டளை கூட கஷ்டப்படாமல் ஆண்டவர்கள் உதவி செய்யலாம். 2 நாள் படிக்க படிக்கலாம் போயிடுச்சு. எனக்கு ஆண்டவரே கஷ்டப்படக்கூடாதுப்பா, என்னால் சகிக்க முடியாது சொல்லிட்டு இருந்தேன். கத்தரை அவங்க ஆண்டவருடைய பக்கமாக சேர்த்து கொண்டாங்க. கத்தரை எங்கள் சாமி எங்கள் வரும்படியாக கத்தர் உதவி செய்தார். கத்தர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். என்னுடைய பிள்ளையை கூட ஒன்றுமே சொல்ல போகிறா அப்படின்னு சந்தோஷமா அனுப்பிவிட்டாங்க. அது மாதிரி ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. அது மாதிரி எந்த காசையும் காணிக்க நான் கொடுத்தேன்னா அதை கொடுங்கப்பா அப்படிங்க. அதை கடன் கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. எந்த கணக்கு வழக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போயிடுச்சு ஒன்றுமே சின்ன பிள்ளை சொல்லுறாங்க. அவள் என்ன பண்ணுவா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. சபையில் உள்ள பிள்ளைகளெல்லாம் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. கத்தர் நிறைய நன்மையான காரியங்களை எங்களுக்கு மூலமாக செய்தார். கத்தர் அதிகமாக கத்தர் நம்மளோடு என்னுடைய சாட்சியை கத்தரை பரிசுத்தமானவராக என்னை சாட்சியாக இருக்கிறதே என்னுடைய சோதிக்கிறேன். நான் இந்த குடும்பத்துக்கு மேரேஜாகி வந்த நான் முதல் மாமா மிகவும் பரிவோடு அன்போடு பாசத்தோடு எங்கள் இருப்பார்கள். மிகுந்த அன்பு அக்கறை என்னை காட்டினார்கள். நானும் அவரை மிகவும் நேசித்தேன். ஆனால் இப்பொழுது மாமாவுடைய பிரிவு எனக்கு வருத்தமாக இருந்தாலும் பரலோகராஜ்யத்தில் கர்த்தரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையால் சந்தோஷப்படுகிறேன். நான் அவரை போல ஜீவித்து நித்தியராஜ்யத்தில் சொர்க்கத்துக்குள்ள யாவருக்காக அந்த விதிப்படி கேட்டுக்கொண்டு சாட்சி முடிக்கிறேன். கர்த்தரை பரிசுத்தம் மகிமையுண்டாக. எனக்கு 4 சகோதரர்கள் உண்டு. ஆனால் நான் இவரை அதிகமாக நேசித்தேன். ஏனென்றால் எங்கள் குடும்ப சூழ்நிலை அறிந்த ஒரு சகோதரர் சிறுகுள்ள பிள்ளைகளோடு பழக்கத்தோடு இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மிகுந்த உதவி செய்ததில்லை. ஒரு உதவி நிமித்தமாக என்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி கொண்டார். பாஸ்டர் அவர்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பத்தார சூழ்நிலையும். கத்தர் நாங்கள் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒரே குடும்பமாய் இருந்தது நிமித்தமாய் கத்திருந்த காரியங்களை செய்ய கத்திரிகளுக்கு திரும்ப செய்தார். அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் வேதத்திலே சொல்லியிருந்தமான வசனத்தின்படி பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வேத ஸ்தலத்திலும் போராட்டம், அவருடைய குடும்பத்தில் போராட்டம். அந்த கடைசி நாட்களிலே அவருடைய சரீரத்திலான வியாதி நிமித்தமாக மிகுந்த போராட்டம் உள்ளவராய் காணப்பட்டார். நான் எப்பொழுது வந்தாலும் அந்த சளிதான் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொல்லுவாங்க. 7 நாள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாம் சாப்பிடாம பார்க்குறேன், ஆனால் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைங்களையும் ஆவிக்குரிய பிள்ளைங்களா வளர்த்தாங்க. இவங்களோட மிகுந்த அன்பாக இருப்பாங்க. பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த சனிக்கிழமை கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி பண்ணி கொடுத்து இதுக்கு நல்லா ஆயில் போட்டோம்னு சொல்லி அவங்க திங்கிறது தீனி எல்லாம் வாங்கி கையில் கொடுத்து டிவிஎஸ்லேருந்து வீட்டில் அனுப்பி விடுவாங்க. இந்த ஒரு பாசமுள்ள ஒரு சகோதரர். பலத்தின் மீதினால தேவன் 70 வருஷம் நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆயுசு நாட்கள் மட்டுமாயிருந்து கத்தருக்கு செய்தபடினால கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்தவாண்ட ஐக்கியத்திலையும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படாத மாசத்தவர்களில் குடும்பமாக நாங்கள் இருக்க ஜனத்தை கேட்டு சாட்சி சீயோன் மலை மேல்
பாஸ்டர் கொடுத்து சாட்சி சொல்லும்படியாக கத்திரை தந்தான அந்த நல்ல தருணத்துக்காக தேவன் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தில் துவக்கத்திலிருந்தே எங்களுக்கு இவங்க தான் அஸ்திபார கற்கள். இந்த ஊழியத்துக்கு ஏசி ஊழியத்துக்கு அஸ்திபார கற்களாக கத்தரை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதுக்காக தேவன் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றவர்கள் போல பதட்டமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, வெளிரகமான பரிசீலனை போல ஒரு ஜபம் அப்படியெல்லாம் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. உள்ளான அவருக்கு ஒரு தேவ பக்தியும் தேவ வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. அது மட்டும் அறிவேன். அருமையான தாயரை கலாமாவை கொண்டாந்து ஆளுநர் விட்டுட்டு அவர் போயிடுவார். இதுதான் என்னோட ஆறு. நாம் துவக்கத்துலேருந்து பார்த்தோம். அப்படிதான் வந்து உட்காந்து ஜெபிட்டுதாங்க அப்படி இல்லை. எல்லாரும் நல்லா பண்போடு பழக்கத்தோடு பண்பாக அன்பாக நல்லா பேசி நல்லா கமெண்ட் அடிப்பாங்க. என்ன தாசபதி எப்படி இருக்குன்னா என்னையே ஒரு மாதிரி என்னன்னு கேட்குறீங்களா, நான் யாரும் தெரியுமா அப்படின்னு தமாசு. அவர் தோற்றத்தின்படி வெளியிலலாம் பெரிய ஒரு கோபக்காரனை போல அப்படி இருந்தாலும் ஆனால் கத்தோடைய ஆழத்தில் வரும்போது எல்லாவற்றுக்கும் எல்லாமாக சிறுபிள்ளைகளோடு சேர்ந்த சிறுபிள்ளையை போல, பெரியவர்களோடு சேர்ந்து அவங்களோட பேசுவதில் எல்லாவற்றும் நல்ல ஒரு பண்போடு இருக்கக்கூடியதான ஒரு தகப்பனார். நல்லா அன்பாக பேசுவார். கடைசி கொஞ்ச நாளுக்கு போனோன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது ஆராதனையில் பைபிள் வாசித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஞானஸ்தானம் எடுத்தது ஜெபிக்கிறதெல்லாம் நான் கண்டு ஒரு சில நாட்கள் நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இங்கே அவ்வளோதெல்லாம் கன்வென்ஷன் நாட்கள் அப்படி தான் வந்து பழக்கம். மற்றபடி கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வது எனக்கு கேள்விப்பட்டது. ஆனால் நான் என் காதலால் என் கண்களெல்லாம் பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்திருக்கும் போது சொன்னோன்னே பைபிளை வாழ்த்து சத்தமாக அணியலும் பெரிய சிஸ்டர் அப்படி தான் வாசிப்பாங்க. அதே பார்க்க பன்மடங்கு அதான் நான் அப்போ கூட சொன்னேன். மக 6-8 அடிலாம் நீங்கள் 16 அடி பாயிறீங்களே, பரவாயில்லையே, இந்த சத்தத்தை கேட்கறதுனால தான் கத்தரை இந்த இடத்துல கொண்டு வந்தான்னு சொன்னேன். ஆமாம் இருக்கணும்ல அப்படின்னாரு. நல்லா அப்படி ஒரு தைரியமாக வைராக்கியமாக பேசுவார். கத்தர் நல்ல மேய்ப்பராக இருந்தார். துவக்கத்தில் எப்படியா இருந்தார். ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா கத்தருடைய வீட்டில் அவருடைய இழைப்பாறுதலாக சமாதானமாக அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க கிறிஸ்துக்குள் மறிக்கிறோம். இது முதல் வாக்கியவான்கள் பரிசுத்தவான்கள். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டபடியில் ஒரு நீதிமன்றம் கத்தர் மாற்றிருக்கார். அவருடைய பாடலுக்கு அவர் பங்காளில் ஆனதுனால ஒரு பாக்கியவனாகவும் கத்தர் மாற்றிருக்கார். அதுபடியால எல்லாருக்கும் இழைப்பாராக இருந்தார். அதுமான தாயாருக்கும் அவங்க சொன்னது போல உண்மையாகவே என்ன அப்படி எதுனாலும் ஒன்று அந்த அம்மா அப்படின்னு அவ்வளோதான் சரி ஓகே அப்படி விட்டுருவார். அப்படியே அந்த தாயோடைய வார்த்தையை தட்டாமல் தெரியும். அவங்களாம் கெட்ட காரியங்களுக்கு அவங்க சொல்லலை, நல்லது தான் சொல்கிறாங்க, இப்படி வேணாப்பா அப்படின்னாங்க அவங்க உடனே கேட்டுருவார். தாஸ் பிரதர் அப்படி ஒரு நல்ல ஒரு குழந்தைய போல ஒரு சாந்தம் ஒரு அமைதலான கத்தோடைய ஆலயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலங்களில் அவருக்குடைய டியூட்டியில் அவர் ஒரு கோபக்காரனை போல சில இடங்களில் கோபத்தை காண்பிக்க வேண்டிய இடத்துல கோபத்தை காண்பித்து தான் ஆகணும் அப்படி இருந்தார். ஆனால் கத்தோடைய ஆலயத்தில் வரும்போது உண்மையாக ஒரு சாந்தம் ஒரு தவப்பனாக காணப்பட்டார். அவருக்குள்ள காணப்பட்டதான் நல்ல நல்ல சுவாவங்களுக்காக கடைசியில் நல்ல ஜெபிக்கிறவராக வேதம் வாசிக்கிறவராக தேவனுடைய வீட்டில் இருந்து நல்ல பஞ்சகாலத்தில் முழுவதாக தீமையை காணக்கூடாது. தீங்க நாட்டில் வருகிறது நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சொன்னது போல அந்த தீங்க காணாதவனும் உண்மையாகவே இந்த நாட்டில் நல்ல ஒரு ஓட்டத்தை ஜெயமாக இது போல இந்த லாக்டவுனால இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததை கூட எங்களால் வந்திருக்க முடியாது. இப்போ கூட அது எல்லாம் எங்களுடைய பட்டாரம் மெயின் சர்ச்சில் கூட ஒரு சிலமான சம்பவங்கள் இருந்துச்சு. எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாக முடிச்சுட்டு அந்த தக்க சமத்தை எங்களை கொண்டு வந்தார். உண்மையாக ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஜீவி எல்லாவற்றும் ஒரு சரியான விதத்தில் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தாரு. பரலோகத்திலே அந்த மேன்மையான பந்தய பொருளுக்காக இந்த பூமியில அநேக பொக்கிஷங்களை அவர் சேர்த்து வைத்தார் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. தன்னுடைய காரியங்களை கொடுக்கறக்காக தங்களை கொடிய தரித்திரத்தை உதாரணமா கொடுத்தான்னு சொல்றதுல அரிமான இந்த வீட்டாரும் அதுக்கு ஒரு சாட்சியான ஒரு ஜீவன் வாழ்ந்தாங்க. அரிமான தாயார் அதிகமாக இங்க இருக்கிறாங்க. இங்குள்ள சூழ்நிலை எல்லாம் தெரியும், அவங்க செய்யறாங்க, அது வேற விஷயம். ஆனா அரிமான தகப்பனாரும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தங்களுக்கு எத்தனையோ தேவை இருக்கும், தங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், ஆனா அவ எதுவுமே பொருட்படுத்தாம கத்தோடைய உழைத்து அதிகமா நேசித்து அப்போ அந்த நாட்களில் இந்த உழைத்து இப்படி போட்டது ஒரு வசதிகளோ ஒரு நல்ல ஒரு இது இல்லை. அந்த சூழ்நிலை மட்டும் அவங்களும் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க கஷ்டத்துல கூட அவங்களுடைய கஷ்டத்தை பாராதபடிக்கு இந்த உழைத்து அதிகமாக நேசித்தாங்க. பின்னாட்களில் அவங்களுடைய உதாரணமாக கொடுத்து நிமித்தமாக அவருடைய குடும்பங்களையும் அருமையான அவருடைய மகன் சாமி அதிகமாக ஆசீர்வதித்து கனப்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் யாவது ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியத்தில் அந்த சூழ்நிலை மத்தியில் தன்னுடைய மகளை இந்த ஊழியத்துக்காக அனுப்பினாங்க. உண்மையாகவே அதெல்லாம் யாராலையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இப்போ பாஸ்டரும் சின்ன வயதுதான்,
நானும் ஒரு அம்மா இருந்தாங்க, பெரிய சிஸ்டர். வெளியில் போனால் அது எவ்வளோ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பிரதர் நம்பி நீங்களே இப்படி ஊழி செய்யுங்க பலவிதமாக பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த தகப்பனார்களை தாயாருக்குள்ள இந்த ஊழியத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஒரு வேளை தன்னுடைய மகளை இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தகப்பனார்களை காணப்பட்டதான் அந்த நல்ல சுபாவத்தை நேற்று வரும்போது தான் உண்மையாக நினச்சி பார்த்தேன். அவ்வளோ மனப்பூர்வமாக தன்னுடைய மகளை இந்த ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க கத்தர் அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை மனப்பூர்வமாக உகந்தது ஆபேல போல நல்ல கத்தருக்கு ஏற்ற காரியத்தை செய்த வாரத்தில் ஆபிரகாமை போல கூட ஈசாக்கு பலியுறதுக்கு ஒப்பு கொடுத்தது போல தனக்கு நம்பிக்கை இந்த ஊழியத்துக்கு அடுத்த பிள்ளை நல்லா இருக்குமா, இவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களே, ஒரு வாடகை விட்டு இருக்கிறாங்களே, ஒரு நிரந்தரமான விசுவாசிகள் இல்லையே, எதுவுமே யோசிக்காம கத்தருடைய ஊழியத்துக்கு நேசித்து தேவனை நேசித்தாங்க. தேவனை நேசித்து காரணம் அதுதான், தன்னை பிள்ளையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் பின்னாட்களை அவங்களோட கல்வி என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பை பார்க்காதபடிக்கு அவங்க கத்தருக்காக ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய முடிவுக்குள்ளாகவே இந்த ஊழியத்தில் வளர்ச்சியும் இந்த ஊழியத்தில் செய்து வந்தோம்னா கத்தர் செய்தான மகா பெரிய ஆசீர்வாதங்களை எண்ணி தேவனை அதிகமாக துதித்தாங்க, ஸ்தோத்திரித்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு அதாவது பூமியில் எதை விதிக்கிறாங்க, சிறுக விதிக்கணும் சிறுக அறுப்பாடு சொந்த போல, பெருக விதிக்கணும் பெருக அறுப்பாடு சொந்த போல. உண்மையாகவே இந்த பூமியில அவங்க கத்தருக்காக மனப்பூர்வமாக நல்ல வெளியேறப்பட்டதை விதித்தாங்க. வெளியேறப்பட்ட காரியங்களை நன்மையில ஆசீர்வாதிகள் அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த ஊழியத்தை வளர்ச்சி கண்டு அதிகமாக சந்தோஷப்பட்டாங்க. பல இடங்களில் ஊழியம் ஒன்றுமே இல்லை, அந்த புதுக்கோட்டையில் மட்டும் தான் இருந்தோம், இந்த ஒரு சபை தான். ஆனால் இப்படி நாட்களை கத்த நாலா பகுதியிலும் பரவி போகிற ஆறுகளை போல எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கத்தக்கதான அந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு விஸ்தாரமான ஊழியமா கத்தர் மாற்றுவதற்கு காரணம் நாங்களும் ஊழியத்தை மனப்பூர்வமா செய்து மாத்திரமல்ல, என்னுடைய பெற்றோர்களும் அப்படியே மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக ஜெபிக்குவோம். நீங்க ஜெபித்தாங்க, பணத்தை தாங்கக்கூடிய தாங்கினாங்க, சகலவற்றில உதவியா இருந்தாங்க, ஒத்தாசையா இருந்தாங்க. இந்த மனப்பூர்வமான காரிய இருதயங்களை பார்த்து இந்த ஊழியர்களை கத்தரிங்க மட்டும் கத்தர் ஆசீர்வாதம் இருக்கா, இன்னும் வெண்மையில கத்தர் ஆசீர்வாதம் விசேஷமாக அந்த தாயை கூட பலப்படுத்த நான் வந்து பார்க்கும்போது கலஸ்டர் இப்படி நான் பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பார்க்கும்போது இது யாரும் தான் நினைச்சேன், அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நான் சொன்ன யோபை நினைச்சுக்கோங்க, நான் அவங்களுக்கு நாம சொல்ல வேணாம், அவங்க விசுவாசத்தை ஒரு வீராங்கனி கூட தான் சொல்லலாம். நான் கத்தோடைய கிருபை நான் அடியாருக்கு நாங்கள் உதாரணம் எல்லாவற்றும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனால் கத்தர் அவங்களை பாதுகாக்கணும். ஆனால் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அரிப்பு யோபுக்கு உண்டான அப்படிப்பட்ட ஒரு கொடிய தரித்திரம் கூட தான் அப்படியே சரித்திர ஒரு அவ்வளோ ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம் தாங்க முடியல, அதுக்கு மட்டும் ஜோம் பண்ணிக்க அப்படின்ட்டான். அதனால நீங்க கூடி வந்திருக்கு யாவரும் அது வந்து தாயா இருக்கலாம் ஜோம் பண்ணிக்க, குட்டிமாவுக்கு அதை தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும். சாமு பிப்சி மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை தைரியப்படுத்தி கத்தோடைய பாதையில் நடக்கணும். நீதிமன்றங்கள் பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல காணப்படும் சொந்தம் உண்மையாக ஒரு நீதிமன்றாக வாழ்ந்தால் அவருடைய பாதை உண்மையாக அதிகமாக பிரகாசித்து பின்னாட்கள் எல்லாம் இப்போ இது போல நாமும் கொடுக்கக்கூடிய நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பொக்கிஷனை சேர்த்துக் கொள்ளணும். தேவனுக்காக உண்மையாக வாழ்வோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் அடைந்து கொள்வோம். கர்த்தர் யாவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு டேடியை தந்த முடியாமல் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சின்ன வயதுலேருந்து இது எல்லாரும் எங்கள் டேடி மாதிரி இருக்கிற இந்த மாதிரி போல்டாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. டேடி சரீர பிரகாரமாக என்னை வளர்த்த நாட்கள் எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி எனக்கு கராத்தையை சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மற்றோட பிரகாரமான அந்த காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கல. எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல மன தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சாதாரண விஷயம் பூச்சிகளை பார்த்தாலும் அதை கையில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டைம் நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சு அஸ்திபாரத்துக்காக பிரேயர் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதே மாதிரி பிலிவர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய சாரியில் ஒரு பாம்பு வந்துருந்தது. அப்போ அந்த பாம்பை எங்கள் டாடி கையை பிடிச்சி அதை தூக்கி வீசிட்டு திரும்ப எண்ணெயெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பாம்பெல்லாம் பார்த்தா பயப்படக்கூடாது, ஏசப்பா நமக்கு நல்ல தைரியத்தை தந்திருக்கிறாரு, அந்த பாம்பை கையில் எடுக்கணும், சர்ப்பங்களை எடுக்கணும், சத்துவின் சகல வல்லமைகளையும் மேற்கணும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படியே கர்த்தருடைய சிறு வயதிலிருந்தே அப்படிப்பட்ட எந்த விஷப்பூச்சிகளுக்கோ மற்ற எந்த காரியங்களையும் கண்டு பயப்படாதபடிக்கு தைரியமே வர எங்கள் டேடி எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தாங்க. அதுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் பார்க்கும்போது
அவங்க வந்து தெய்வீக சுகத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. எத்தனையோ நேரங்களில் வியாதி, அதிகமான வியாதி, அவங்க கீழே விழுந்து அவங்களுடைய போன் இதில் ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ராக்சர் ஆகிருந்தது. வீட்டில் யாருக்கு எது வந்தாலும் ஆண்டவர் சுகம் தருவாருன்னு எங்கள் மம்மி சொன்னது போல் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அப்படியே ஒபே பண்ணுவாங்க. என்ன நீ என்ன சொல்கிற, ஹாஸ்பிட்டல் தான் போவேன் அப்படிலாம் ஒரு நாள் கூட எங்கள் டாடி சொன்னதே கிடையாது. கர்த்தர் விசுவாசத்துலேயும் அவங்க வைராக்கியமாக இருந்தாங்க. எங்களை நேசித்து எங்கள் வீடு ஒரு எப்போதுமே ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் வீட்டில் சத்தமாக பேசியும் சண்டை போட்டோம். சிரிக்கிற சத்தமும் சந்தோஷத்தின் சத்தத்தான் நான் கேட்டுருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல டேடி எனக்கு தந்தபடியால் நான் தேவை நன்றி சொல்லிக்கிறேன். கடைசி நாட்களில் கூட நானும் கூட இந்த வருஷத்துல 2020 புதுக்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர கற்று உதவி செய்தார். அந்த நேரங்களில் மம்மி ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டாங்க. பாஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் ஃபெய்த் ஹோமில் வச்சு கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி ஃபெய்த் ஹோமில் வச்சுருந்தோம். அதுக்கிட்ட டேடி தனிமையாக இருந்ததுனால அவங்க சரியாக இது பண்ணதுனால திரும்ப நான் பாஸ்டரை கேட்டேன் இப்படி இருக்காங்க டேடின்னு சொன்னேன். சரி அதுக்கெல்லாம் அவங்களும் இங்கே வந்து ஃபெய்த் ஹோமில் இருக்கட்டும், ஏற்கனவே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் ஃபெய்த் ஹோமில் இருந்ததுனால சரி வந்து இருக்கட்டும், தாத்தா பாட்டி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கடந்த ஜூலையில் டேடியும் ஃபெய்த் ஹோம் வந்தாங்க. வந்த நேரங்களில் இங்கேருந்து இங்கே ஜபம் நடந்துட்டு இருக்கும். ரூமில் இருப்பாங்க, நல்லா கை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ண எங்கள் சகோதரிமார்கள் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக ஐக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு தெரிஞ்ச பெரிய சந்தோஷம் என்னென்னா அவங்க கடைசி நேரம் வர கர்த்தருடைய வீட்டில் காலையில் 4 மணி ஜபமாக இருக்கட்டும், இல்லை நைட்டு 10 மணி ஜபமாக இருக்கட்டும், 10 முடிச்சிருந்துட்டு ஸ்தோத்திரம் அவங்க கையை தூக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய வீட்டிலேருந்து நீடித்த நாட்களாக நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி தாவீதை போல அவங்க ஒரு ஆண்டவரை நல்லா மேய்ப்பராய் தெரிந்து கொண்டபடினால அவங்க கடைசி மட்டும் கர்த்தருடைய வீட்டில் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக நான் தேவனை நன்றி கூட சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே அவங்களுடைய மரணம் யாருக்கும் அது கஷ்டமாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஈஸியாக இருக்கணும், வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கணும். அது மாதிரி எங்கள் டேடி ரொம்ப ஹாஸ்பிட்டல் போய் அது பண்ணி அவங்க சரீரமும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் தேவனுடைய சுத்தத்தின்படி நோக்கத்தின்படி கர்த்தர் இந்த நாள்லையும் தம்முடைய பக்கமாக சேர்த்து கொண்டார். எனக்கு அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் டேடி எனக்கு டேடி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு அண்ணனை போல சைடு வெளியே ஆற்ற அப்படி பார்ப்பேன். கஷ்டமாக இருக்குது. அதனால் கர்த்தர் எனக்கு நிறைய தகப்பட்டார், சகோதரிமார் இந்த ஆறுதல் படுத்துகிறார். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் செஞ்சதால அந்த அடிச்சு விடுதலை போல அநேக விசுவாசிகளுக்கு புதுக்கோட்டைக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா போன மாதம் ஒரு வயதான ஐயா சபையில் இதே வயசில் தான் அவங்க இறந்துட்டாங்க. இந்த தபாசு இப்படி இருந்துட்டாங்க. அதனால் கற்று அநேக சபைகளில் ஆத்துப்பாக்களினால் நிறைக்க முடியாது. நீங்கள் அவரை செடிக்க முடியாது சாட்சி கற்று அவர்
நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம வீட்டுக்கு கடந்து சென்றதானே அருமையான தாஸ் பிரதர் அருமையான அவர் சொன்னதாக கடைசியாக நாம் அவர்களோடு சேர்ந்து சரீரத்தை வைத்து நாம் அவர் மூலமாக கற்றுக்கொண்டதான நன்மைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருந்தால் அநேக மனுஷனுடைய முடிவு என்ன என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். எனக்கு சொன்னால் தாசன் பற்றி சொல்லலாம். சிஸ்டர் ரூபி நல்லா சொன்னாங்க. ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம் இவருக்குள்ள இருந்துச்சு. அதே சாதனுடைய விசுவாசம் அவருடைய துணைவியாக இருக்கக்கூடிய சிஸ்டர் கலாடத்துக்கு அதே விசுவாசம் இருந்தது. நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தோம். நம்பிக்கையோடு விசுவாசித்தார் ஆபிரகாம் என்று சொல்லி நம்புவதற்கு எண்ணுவதற்கு கூட இது முடியாத ஒரு இடத்துல இவர்கள் முழுதுமாக ஆண்டவரை நம்பினாங்க. சுருக்க சொல்ல போனால் என்ன நம்பினாங்கன்னு சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் ஏசி தாமஸ் எங்களுக்கு ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார். அவர் சொல்லுவார், கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் வர்றாங்க, அதிக வர்றாங்க என்று சொன்னால் ஒன்று கர்த்தரை நம்புறாங்க, ரெண்டாவது எங்களை நம்புறாங்க அப்படின்னா. உண்மையாக தாஸ் சிஸ்டர் கலா ஆரம்பத்தில் ஏசிபிஎம் சபை ஆரம்பிக்கிறதான நாட்களில் நான் தனிமையாக இருந்து ஜெபிக்கிறதான நேரத்தில் இங்கே இருங்க அப்படி சாம் என்னோட கூட வந்து இருந்து மிகவும் எனக்கு துணையாக இருந்தார். திரும்ப அவருடைய சகோதரி திடீரென்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பு பெற்று நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லி வருகிற நேரத்தில் எப்படி இருக்கும், வாலிப சகோதரி எப்படி கொண்டு போவது என்கிறதெல்லாம் பல யோசனைகள் இருந்த வேளையிலும் இவர்களும் மனப்பூர்வமாக சிஸ்டர் கலா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே தாஸ் அப்படியே உடனே கீழ்ப்படிந்து அதற்கு அப்படியே தங்களை அர்ப்பணித்தாங்க. விசுவாசம் என்று சொன்னால் இவர்களிடத்தில் அந்த விசுவாசத்தை ஆபிரகாமை பற்றி நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. ஆனா இவர்களிடத்துல அந்த விசுவாசத்தை நம்ம நேரடியா கண்ணால நம்ம அந்த விசுவாசத்தை காணலாம். என்னென்றால் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் கர்த்தரை இப்படி நடத்தினார், அப்படி நடத்தினார், இப்படி போஷித்தார். யாரிடத்தில் நாங்கள் இப்படி இல்லாமல் இருக்கிறோம்னு யாரிடத்துலையும் போய் கை நீட்டுனதோ யாரிடத்துலையும் போய் கேட்டதோ கிடையாது. நான் அவருடைய கண்ணால கண்டு கொண்டிருக்கிறேன். இருந்தால் அவர் அந்த கஷ்டத்திலும் ஒரு சின்ன சைக்கிள் கடை அந்த நம்ம அந்த ஜிஹெச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு அதில் இன்னொருத்தருடைய இடத்துல அவரும் ஒரு வேலை செய்வார், இவரும் அது கூட இருந்து வேலை பார்த்து அதில் கிடைக்கிற பைசா அதில் அந்த ஒரு பக்கம் அந்த டிவிஎஸ் பக்கத்தில் ஒரு சின்ன செட்டு போட்டு அதில் அவர் அந்த சங்கத்துக்காக நின்று போராடி ஏன் பிரதர் விடுங்க பிரதர் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க, இல்லை அவங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிக்காக நியாயத்துக்காக அவரும் வைராக்கியமாக உண்மையாக இருந்த ஒரு நல்ல ஒரு போராளி என்று சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்திலிருந்து இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு பெரிய பக்கபலனாக இருந்தார். ஒரு முறை இந்த லேண்ட் விஷயமாக நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு பணியை செய்கிற வேலையில் அப்போது வாங்க போகிற வேலையில் ஒருத்தர் எங்களை வர சொல்லியிருந்தார். அப்போது சிஸ்டர் ரூபி சிஸ்டர் ஃபெமி என்னோட இருக்கிறாங்க. அப்போ இவர் வாங்க போயிட்டு வரலாம், எனக்கு தெரிஞ்சவர் தான், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார்பும் அவருடைய பேரை கூட நான் பதிவு பண்ணுறேன். அவர் வாங்க போகலாம், போய் வாங்கி போட்டுட்டு வரலாம், அவர் வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு போன நேரத்தில் போயிட்டு என்ன உடனே ஏன்னா முந்தின நாள் சொன்னவர் ஓகேன்னு சொன்னவர் மறுநாள் நீங்கள் கொஞ்சம் வெளியே நில்லுங்கன்னு இவரை கூப்பிட்டு இல்லை நீங்கள் அவங்களோடலாம் சேராதீங்க, அவங்களெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவரிடத்துல பல பேர் தனியாக கூப்பிட்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு பல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிட்டார். நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். முந்தின நாள் ஏற்றுக்கொண்டவர் இன்னைக்கு எப்படி இப்படி இருக்கிறாரு, உடனே என்ன சொல்றாரோ தெரியலன்னு உடனே அவர் அங்கிருந்து வந்தவன சொல்லிட்டாரு, போங்க பாஸ்டர் பிரதர் அவர் சொல்லிட்டு நடக்கிறாரு, விடுங்க இவங்கெல்லாம் பின்னாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா இல்லை விடுங்க அதெல்லாம் ஒன்றும் நம்ம அறிய வேண்டாம், பார்த்துக்கலாம், என்னமோ வேண்டாம், இந்த மாதிரி சபைகளுக்கெல்லாம் போகாதீங்க, ஊழியர்களுக்கு போகாதீங்க இப்படியெல்லாம் சொல்றாரு. அது எப்படி இவங்க என்ன சொல்றது, ஒரு உலக நன்மைக்காக இவர்களிடத்துல போய் நம்ம கை நீட்டிக்கிட்டு இருக்கிறதா, இப்படி எல்லாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பலன் அந்த நாட்கள்ல அவ்வளவு பலனாக இருந்தது. பிரியமானவர்களே, எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா இந்த ஊழியத்துக்கு நல்ல எனக்கு ஒரு முதுகெலும்பு போல இருந்தார் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தைரியமாக சிஸ்டர் ஃபெமி அந்த சமயத்தில் சைக்கிள் அவங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்புனது முதல் எனக்கு சைக்கிள்னு வந்தது சிஸ்டர் ஃபெமி வச்சிருந்த சைக்கிள் தான் இந்த ஊழியத்தில். வேற வாகனங்கிறது கிடையாது. அந்த லேடிஸ் சைக்கிள் தான் அவங்க ஊழியத்துக்கு வரும்போது கொண்டு வந்தாங்க. அதில் தான் நான் போவேன், சிலராங்க அவங்க போவாங்க. அந்த சைக்கிளில் ரிப்பேர் பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நல்ல ஒரு சாட்சி கடைசி வரைக்கும்
உண்மையா இருந்தார். கன்வென்ஷனுக்கு சொல்லும் போது சிஸ்டர் கலா வர்றாங்கன்னா இவங்களும் வாங்கன்ட்டா உடனே புறப்பட்டு வந்துருவாங்க. அங்கே வந்தாலும் கடந்த கடைசியா ஜனவரி மாதம் மெட்ராஸில் நடந்த கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ கூட முடியலையே எப்படின்னா இல்லை வாங்க உங்களுக்கு அங்கே பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற வேலையில் அந்த முடியாத சூழ்நிலையில் அந்த கன்வென்ஷனில் வந்து பங்கு பெறணும்னு சொல்லி பங்கு பெற்றது. பிறகு இங்கே வந்த பிறகு அவர் வியாதிப்பட்ட பின்பு வந்து பார்க்கணும்னு பல விதத்தில் அவர் முயற்சி பண்ண வேலையிலும் அவரை வந்து பார்க்க முடியாத ஒரு பெரிய குறை. ஆனாலும் ஃபோனில் பேசணும் எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னு அவர் கொஞ்சம் நல்லா பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவன் நல்லா இருக்கிற ஜெபிச்சுக்காங்க அந்த வார்த்தை தான் சொன்னார். ஆனால் கடந்த வாரத்தில் ஏதோ பாஸ்ட் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிஸ்டர் கலாடத்தில். பாஸ்ட் சத்தம் கேட்குது, பாஸ்ட் வந்துட்டாரு போல, அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். நான் நினைச்சேன் அப்பவே என் மனதில் இப்படி சொல்றாரு, நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஃபேமி சொல்லும் போது நான் யோசிச்சேன், ஒருவேளை பரம அழைப்பு அவருக்கு வந்துட்டு போல, அதற்கு தான் இந்த சத்தம் கேட்டிருக்குது. ஏனென்றால் சாமுவேலுக்கு சத்தம் கேட்டது ஏலியின் சத்தம் போல தான் தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நம்முடைய சத்தத்தை போல பாஸ்ட் வந்துட்டாருன்னு சொன்னது ஒருவேளை கர்த்தர் அவரை அழைக்க முடியாம வந்துட்டாரு போல. ஆனால் மனதை இருதயத்தில் வச்சு கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் அவரை பலப்படுத்தி இன்னொரு ஆயுசை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து, ஆனால் கர்த்தருடைய சித்தம் அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஓடி அவர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய வீட்டில் இருக்கக்கூடியதானே ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் துதியோடு ஸ்தோத்திரங்களோடு ஜபத்தோடு தம்முடைய வீட்டில் உள்ள ஆகாரத்தை அவர் ருசித்து அவர்கள் கத்தருக்குள்ள பலப்பட்டு இப்படி ஒரு ஆராதனை நடக்கிறது என்று சொன்னால் நம் வீடுகளில் கூட அப்படி நடக்காது. ஆனால் இப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஆராதனை கொடுத்தான கத்தர் இவரை கனம் பண்ணதற்கு ஒரு அடையாளம். ஒரு அடியிலே சொல்லுங்களேன். வரைக்கும் எங்களுக்கு இபாஸ் வரணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட முடியல. நேற்றுல இருந்து அது ஓபன் பண்ணது அது ஒரு பெரிய சந்தோஷமாயி போச்சு. வந்தது நாங்கள் அதுவும் பயந்து கொண்டே வந்தோம், எப்படி எங்கேயாவது இடையில வர யாரும் இந்த என்கொயரி பண்ணல. இதெல்லாம் கத்தர் இவரை கனம் பண்ணுவதற்கு எந்த கலக்கமும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்பதை நான் விலகி கொண்டேன். நிச்சயமாக இவருக்குரிய இவர் அன்பினாலப்பட்ட பிரயாசம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததும் ஊழியம் செய்து வந்ததுக்குரியதான இந்த அன்பின் பிரயாசத்தை கத்தர் மறந்து விடாதபடிக்கு அதற்கேற்ற அந்த பிரயாசத்துக்குரிய பலனை அவர்கள் அடைவாங்க. கத்தருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட வருது. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்த காலத்தில் அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன, அவர்கள் அன்பின் கிரியை என்ன, அவர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், இதுதான் கூட வருது. பிரதர் தாஸ் ஒரு பெரிய பங்களா கட்டி ஒரு பெரிய பேர் பெற்ற புகழ் பெற்றவர்களா இல்லாட்டால், ஆனால் இவர் பெரிய கிரியை செஞ்சிருக்கிறாரு. செயல் கர்த்தருக்காக செய்த செயல்கள் யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட செயல்களை இவர் செய்தார். அவருடைய கிரியைகள் பரலோகத்துல மகிமையில வித்தியாசங்கள் உண்டு. சூரியனுடைய மகிமை, சந்திரனுடைய மகிமை, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் மகிமையில வித்தியாசம் இருக்குது. இவர் ஒரு மேன்மையான மகிமைக்குரிய நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள், அந்த மகிமையை அடைவார்கள் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம் தான் எனக்கு இங்க வரும்போது ஞாபகம் வந்தது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினவர் தான் சொல்லுங்களேன். அந்த அழைப்புக்காகவே கர்த்தர் ஊரில் இருந்தும் வம்சங்களில் இருந்து கர்த்தர் அவரை அந்த அழைப்புக்காகவே கர்த்தர் அவரை பிடிப்படுத்தார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதவே அழைக்கப்பட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். நித்திய ஜீவன். மனிதன் நித்திய ஜீவனை இழந்தார். எப்போ இழந்தார்? மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகின உடனே மனிதனுக்கு தேவன் கொடுத்த 7 ஆசீர்வாதங்கள் ஒரு ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். மனிதனுக்கு கொடுத்த 7 ஆசீர்வாதங்கள் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். மனிதனை தேவ சாயலாக உண்டாக்கினார். தேவன் மனிதனை அழியாதவனாக, என்றென்றைக்கு ஒரு இளமையானவனாகவே, அவனுக்கு சோர்வு களைப்பு இல்லாதவனாக, வியாதி இல்லாதவனாக, பலவீனம் இல்லாதவனாக, எப்பொழுதும் ஒரே மாதிரி அழியாதவனாக மனிதனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் 3வது மனிதனை தேவன் உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, மனுஷன் கையில ஒரு ராஜாவாக, அவனை மனிதன் கையில ஒரு ஆளுகையை தேவன் மனிதன் கையில தேவன் கொடுத்திருந்தார். மனிதன் கையில தேவன் ஒரு சுதந்திரத்தை தேவன் மனிதன் கையில கொடுத்தார். எல்லாம் உனக்கு தான்பா, நீ எல்லாவற்றையும் அனுபவித்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை தேவன் மனிதனுக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். கடைசியாக இந்த மனிதனை
தேவதூதர்கள் சற்று சிறியவனாக்கின கர்த்தர் மகிமையினால நம் மனிதனை மூடி வைத்திருந்தார். இப்படி மனிதனுக்கு கொடுத்த அந்த 7 ஆசீர்வாதங்கள்ல பிரியமானவர்களே ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் மனிதனை சுதந்திரிக்க வேண்டும். நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைச்சது அவன் இழந்துட்டான். அந்த இழந்து போன நித்திய ஜீவனை மனிதன் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்றது? பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஒரு மனுஷனுக்கு கெட்டு போக கூடாது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல ஒரு மனிதனுக்கு கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை விசுவாசித்து அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவன் யார் மூலமாக கிடைக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நித்திய ஜீவன் மனிதனுக்கு திரும்ப கிடைக்கிறது. மனுஷன் இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த நித்திய ஜீவனை இயேசுவை கண்டுகொண்டவங்க அந்த இழந்து போன நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு மரணம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தின் நிமித்தமாக கீழ்ப்படியாத நிமித்தமாக ஒரு மனிதன் நிமித்தமாக மனிதனை ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் அந்த ஈவின் பரிபூரணத்தினால் மனிதனுக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகுது. எப்படி? அதனால்தான் இயேசு சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு மனிதனுக்கு ஒரு நித்திய காலமாய் வாழணும். அந்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கூட கிடைக்குது. அந்த மனுஷன் தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவனாய் எழுந்திருக்கிறான். எப்படி அவன் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவனா இருக்க? அவனுக்கு மரணத்தை பார்த்து ஒரு சவால் விடுவான். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் அவன் பார்த்து ஏ மரணமே உதாசீனப்படுத்துற, ஏ மரணமே உன்னுடைய பலன் எங்க? என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஜீவன் இந்த பிரதர் தாசுக்குள்ள வந்திருக்குது. நம்மளும் அநேகர் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனிதன் நித்திய ஜீவனை பெறணும். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அதை பற்றி சொல்லிக் கொடுத்தார். அப்போ ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுநாதர் கேட்க, ஐயா நித்திய ஜீவன் பெறதுக்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா, அதற்கு என்னென்ன கற்பனைகள் எல்லாம் நீ கைகொள். இல்லையா, எல்லாம் நான் தாய் வயிற்றில் இருக்கிறதுல இருந்து நான் கை கொண்டிருக்கிறேன். அப்போ நான் உன்னிடத்தில் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இதுதான் நித்திய கற்பனை. இன்னொருத்தர் வந்து கேட்கிறா, ஐயா நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை அடையணும். ஒரு மனுஷன் இயேசுவை நல்ல போதகரேன்னு சொல்லி அழைத்து கேட்கிறான், நாங்க என்னையா பண்ணணும் அந்த நித்திய ஜீவன் அடையிறதுக்கு? உடனே இயேசு அவனிடத்துலையும் சொல்றாரு, உனக்கு அப்படியா நீ நித்திய ஜீவன் அடையணுமா? அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் எல்லாத்தையும் கை கொண்டுகிட்டு இருந்தான், எல்லாம் கீழ்படிதான், ஐஸ்வர்யவான். அதனால அவன் சொல்றாரு, அந்த நித்திய ஜீவன் அடையணும், உனக்குரியதெல்லாம் வச்சிருந்தது கருத்தருக்கு கொடு, அதுக்கு பின்னாடி வாப்பா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குங்கிற நேரத்துல அவன் அப்படியே அவன் திரளான ஆஸ்தி உடையவன். அவன் அதை சுதந்திரிக்க முடியாது. நித்திய ஜீவனை சொந்தமாக்குவதற்கு பிரியமானவர்களே சிலரை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் பிரதர் தாச கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியும். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் நீங்கள் பல காரியங்கள் அதை பற்றி அதிகமாக பைபிளில் சொல்லியிருக்கு. நாம எல்லாரும் அந்த நித்திய ஜீவன் அடையும். ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பயப்படுகிற அவிசுவாசிகள், விபச்சாரக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர், இவங்களெல்லாம் சொல்லியிருக்கு. வரிசையா ஒரு பட்டியலே போட்டு காட்டுறாரு. இவங்களெல்லாம் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு போறாங்க. யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் யாரு? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள். பிரதர் தாஸ் பரலோகத்துல பேர் எழுதப்பட்டதால சர்வ சங்கமாகி அந்த சபைக்குள்ள வந்தவர். அல்லேலூயா. பூமியில ஏதோ ஒரு சபையில் அங்க ஒரு என்ட்ரி பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு என்ட்ரி பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல, பரலோகத்துல பேர் எழுதி இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். பரலோகத்துல பேர் எழுதப்பட்ட எங்க? ஜீவ புஸ்தகத்துல, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல இவருடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. ஆகையினால அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் என்று சொல்றேன், யாரிடத்திலும் யாரையும் பகைக்க கூடாது, யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது. பகையோ விரோதங்களோ கோபமோ வைத்திருக்கிறவங்க அந்த நித்திய ஜீவனை பிரியமானவர்களே அடைய முடியாது என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், பிரியமானவர்களே, அவர் தம்முடைய, அதாவது 15ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும்
மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்படியானால் மனுஷ கொலைபாதகன் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. அப்படியானால் பகை இருந்தா இருக்கக்கூடாது. எரேமியாவுல ஒரு வசனம் 35 சொல்லி இருக்குது. பகை, பழைய பகைன்னு ஒரு வசனம் சொல்லி இருக்குது. பழைய பகை இருக்கக்கூடாது. இந்த ஏசாவை போல சகோதரன் எங்க தகப்பம் மறிக்கட்டும், நான் வச்சுக்கிட்டு அவனை அப்படிங்கிற அந்த பகை யாருக்கு இருக்குதோ அவங்க இடத்துல என்ன வராது? நித்திய ஜீவன் கிடையாது. தாசை பத்தி சொன்ன சாட்சி எல்லாம் எல்லாரையும் நேசிப்பார். இடிக்கலையே பேசாம அமைதியா இருப்பார். அமைதியா பேசாம இருப்பார். ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியா? சரி 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 தலையாட்டிக்குவார். ஒரு நல்ல சுபாவம், நல்ல பண்பை காட்டுறது. என்ன கோப்பட போறாரு, என்ன செய்ய போறாரு, சில நேரங்கள் இவரை வாட்ச் பண்ணிட்டு பண்ற நேரத்தில் அவரை பார்த்தா அந்த நேரத்தில் அமைதி எடுத்து போய் பேசிட்டு அப்படின்னு சாதாரண அமைதியா போயிடுவார். சில நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல அவர் நிற்பார். ஆனால் மற்ற நேரங்களில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு யூதா கோத்திரத்தில் சிங்கமா இருந்தாலும் மற்றொரு பக்கத்துல சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி போல நான் கடைசியா பார்த்தேன். மார்ச் மாசம் இங்க வந்திருந்தேன். கலாவும் இன்னும் வந்திருந்தாரு. அது கவர்மெண்ட் வந்திருக்கும் போது முழங்கால் போட்டாங்க. எதுக்கு இப்போ முழங்கால் போடுறீங்க? நின்றுங்க. அப்படி இல்லை பிரதர். உடனே முழங்கால் போட்டாங்க. அந்த தாழ்மை, அந்த பணிவு, அந்த சார்ந்த குணம் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தில் அது ஒரு பகுதி. அதனால இந்த பகை, விரோதங்கள், கசப்புகள் இது உண்மையான நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நித்திய ஜீவனை அடையணும்னா யாருக்கும் இடரல் இல்லாம நடக்கும். உன் கை உனக்கு இடரலா இருந்தா அதை தரிச்சு போடு இயேசு சொன்னார். உன் கண் உனக்கு இடரலா இருந்தா அதை தரிச்சு போட்டு, உன்னுடைய கால் உனக்கு இடம் இருந்தா அகற்றி போட்டு, உன்னுடைய பார்வையிலோ உன்னுடைய கிரியைகளிலோ உன்னுடைய நடக்கையிலோ யாருக்கும் இடரல் வரக்கூடாது. நீ ஒற்றை கை உடையவனாக, ஒற்றை கால் உள்ளவனாக, ஒற்றை கண் உடையவனாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி. இயேசு சொல்லிக் கொடுத்த பாடங்க யாருக்கும் இடரலற்றவர்களாக. யாருக்கு சுருக்க சொல்ல போல தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி ஒருத்தருடைய பொழப்பை கெடுக்கக்கூடாது. அப்படிதான் இருப்பாங்க. அடுத்தது எப்படியோ போறான், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதா இன்னைக்கு உலகத்தை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லாம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். என் நிமித்தமா ஒரு ஆள் இடறிட வேண்டாம். என் நிமித்தமா மற்றவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமானால் உதவி செய்யறேன். இல்லை என்றால் அமைதியா இருந்து கொள்ளும். நல்ல பண்பு அவரிடத்தில் இருந்தது. ஆகையினால் நல்லா சொல்ல முடியும், பகை இல்லை, அன்பு இருந்தது. ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். யாருக்கும் இடரல் இல்லை. ஆகையினால் தைரியமா சொல்ல முடியும், அவர் என்ன செய்தார்? அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். இன்னும் சொல்லலாம், நன்மை செய்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்குது. நன்மை செய்கிறவர் அவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறான். தீமை செய்யக்கூடாது. 16ஆம் வசனத்துல மத்தேயு 19:16 சொல்லி இருக்குது. அப்பொழுது ஒருவன் வந்து அவனை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? அப்படியான நல்லா தெரியுது. நித்திய ஜீவனை அடையணும்னா யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. இதை தாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் அப்படி சித்தத்தின்படியே தான் நடத்திட்டு போறார். ஒரு அழிவே சொல்லுங்களேன். அவர் பாருங்க எவ்வளவு அந்த நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்காகவே கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அவர் நன்மைக்காகவே செய்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்கு கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு திருவிருந்து எடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி ஒரு மாதமாவது அவர் விலைக்கு வைக்க மாட்டார். வந்து அவர் தாழ்மையா வந்து அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தின் மானமனிதர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவனுக்குரிய சுதந்திரவாளியாய் காணப்பட்டார். ஆனால் நித்திய ஜீவனுக்குரிய என்னென்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இருக்குதோ அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் பிரியமானவர்கள் தாஸ் சாட்சியா இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். அல்லேலூயா. நீங்களும் சாட்சிகள். ஆகினால் ஒரு நாள் நாம் சொல்ல முடியும், அந்த நித்தியத்திலே ஜீவனோடு இருக்க. நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது நித்திய காலமாய் ஜீவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் எல்லாரும் அந்த நாளை சந்திக்கணும். அந்த நாளை நாம அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அந்த பங்கை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற பரலோக பங்கை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அன்பானவர்களே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் சீக்கிரம் கர்த்தருடைய வருகை, இந்த உலகத்தின் முடிவு என்பதை நாம் எல்லாரும் தெளிவாக அறிந்து கொள்வோம். எல்லாருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் உலகம் அழிய போது போல மனுஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. யாரை விடுகிறது இந்த தொற்று வியாதிகள், இந்த வாதைகள் தேசம் முழுவதும் பறந்து கொண்டு போகுது. இந்த நாட்கள்ல கர்த்தர் காக்கும் போதுதான் நமக்கு காவல் பிரியமானவர். எவ்வளவுதான் நம்மை பாதுகாத்தாலும் கர்த்தர் காவலாக நிறுத்திருப்பது விருதா பிரியமானவர். ஆகினால் ஆண்டவருடைய பாதத்துக்குள்ள உன்னதமான
கூடாரத்தினுடைய மறைவுக்குள்ளே, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவில, கண்மலை வெடிப்பின் மறைவில வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். ஆகினால அவர்கள் அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தர் வெளிப்படும் போது அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆகினால் தாஸ் கர்த்தருக்குள் தன்னுடைய வந்தார், கர்த்தருக்குள் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். இன்றைக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மூடி இருக்கத்தக்கதாக நல்ல சாட்சியோடு கூட தேவ சமூகத்தில் பூமியிலிருந்து சாட்சியில் இருந்தவைகள் உண்டு. அந்த பூமியிலிருந்து சாட்சி இருக்கிற அந்த ரத்தம், ஜலம், ஆவி, பூமியிலிருந்து சாட்சி பரலோகத்திலிருந்தும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியினார் பிதாவின் அன்பை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துடைய அதே சுபாவங்கள், ஒரு அடிமையை போல ஒரு வாழ்வு, ஒரு வாழ்க்கை, பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பரிசுத்தாவியானவரை போல ஒரு நல்ல ஒரு பரிந்து பேசுகிற, மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நடக்கும் அந்த பரிந்து பேசுகிற அனுபவம் இந்த சாட்சியில் உண்டு என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டு ஒரு நாள் நித்தியத்தில் இவர்களை முகமுகமாய் காண்போம் என்கிற நம்பிக்கையில நாம் ஆறுதல் அடைவோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும், தாயாரை கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டும். கர்த்தர் தொடர்ந்து சபைக்கு உண்மையுள்ள தகப்பமான கர்த்தர் எழுப்பி சபைகளை நடத்துவாராக. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவமில்லாமலே
சேர்த்துக் கொண்டார். அவரை கொண்டு இந்த பூமியில செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு நல்ல ஒரு மாதிரியான ஒரு நல்ல பாடுபடுகிறதும் அன்பின் தன்மைகளும் தன்னுடைய கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தில் நிற்கிறது எல்லாவற்றிலும் நல்ல ஒரு ரோல் மாடலா இருப்பதற்கு கர்த்தர் அவருக்கு இந்த பூமியில நமக்கு ஒரு சிலாக்கியத்தை தந்தார். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கற்றுக்கொண்ட நல்ல அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல மேய்ப்பர் அவருக்கு வீட்டுக்குள்ளே அவர் சேர்த்துக் கொள்ளாததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை நாம் சந்திக்க போறதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து அழைக்காத பிரயாணங்களை கர்த்தருடைய சமூகம் பாதுகாப்பு கூட வரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகிமையானவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரலோகபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இவ்வேளையில் தாவரே அருமையான தாவனாரே, இந்த நாட்களில் கத்தாவே ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து உடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அவருடைய அறிந்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை உங்களுக்காக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவரை தந்ததான நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒரு நாள் ஒரு விட்டு விலகாதபடிக்கு உங்களுக்காக நீர் அவரை பாதுகாத்து கொண்டு அவருக்கு தந்ததான இந்த கிருபைகளை கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய சாட்சிகள் எல்லாம் கேட்டோம் சுவாமி. இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு மென்மையான சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, நீ சொன்னீர் ஆண்டவரே, நாங்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் ஒரு நற்கந்தமான வாசனை வீசக்கூடியதான ஒரு சாட்சிகளாய் நிற்க எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வகைகளோ கசப்புகளோ வெறுப்புகளோ காணப்படாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நேசித்து அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை கர்த்தாவே ஒவ்வொருவரும் நிறைவேற்ற இந்த நாட்களில் கர்த்தர் அதிகமான கிருபைகளை கர்த்தர் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே குடும்பங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. அம்மாவை கர்த்தாவே நீங்க தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இங்க வந்ததான எல்லாரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாஸ்டருக்கும் தேவையான கிருபை பலன் சுகந்தந்து கர்த்தர் வழி நடத்துங்க. பாஸ்டருக்கும் தேவையான கிருபை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அங்க நடக்கிறதான அல்லடி தோட்டத்தில் நடக்கிற அந்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்தில் மகிமைப்படட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக வீட்டார் ஒவ்வொருவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்பிக்கைக்காக இந்த சரீரத்தை இந்த மண்ணிலே நாம் விதைக்கிறோம். அதுக்கேற்ற நன்மையோடு கூட அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு மரித்தோருக்கு எழுகிறார் என்று விசுவாசிக்கிறோமே. அதுபோல மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக சோத்திரம் பண்ணுங்க. கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய், அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதவைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மற்றவங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையுள்ளவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு வாக்கியங்களும் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. அந்த வாக்கியங்கள் நிறைவேறுகிறதான ஒரு கூட்டத்தார் விசுவாசத்துக்காக தங்களை முற்றிலுமாக பலியாக ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு கூட்டத்தாரும் எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு காலமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நம்ம வாசித்தோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது தேவனுடைய சித்தத்தை இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். நம்முடைய சித்தத்தின்படி செய்கிறதான ஒரு காரியத்தை, தேவ சித்தத்தை எப்படி அவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால், புஸ்தக சுருளை என்னை பற்றி எழுதியிருக்கிறதே நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னது போல இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான வாக்கியங்களை தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தான் மாத்திரம் அந்த ரட்சிப்பில் இருக்க வேண்டும் என்றும் அல்ல, அந்த ரட்சிப்பினால் கிடைத்ததான சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பினால் கிடைத்ததான விடுதலையை தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல பலரிடத்திலும் அவர் சொல்லுகிறதான சாட்சி நாம் கேட்டோம். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிப்பார் என்று சொல்லி அவர் சொன்னதான வார்த்தையின்படியே அவருடைய மரணமும் அதே போல் அமைந்தது. இந்த மரணத்தை பற்றி நாம பல இடங்களிலே இன்றைக்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளை பார்த்தால் இப்படிப்பட்டதான ஒரு ஆசிக்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை அருமையான பக்தனுக்கு, அருமையான தகப்பனாருக்கு கொடுத்ததை நினைச்சு நாம் அதிகமாய் நாமளும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நல்ல ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கையை செய்வது போல, பிதாவின் சித்தத்தை செய்வது என்று சொல்வது போல அது ஒரு கீழ்ப்படிதலிலே இருக்கிறதான ஒரு சத்தியமா இருக்கிறபடினால அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்கெல்லாம் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ நம்பிக்கை போல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அருமையான தகப்பனாரை கர்த்தர் கொடுத்தார், சேர்த்துக் கொண்டார். இன்னும் அநேக தகப்பன்மாரை கர்த்தர் நமக்கு தந்து இன்னும் அப்படிப்பட்டதான வழிகளிலே நடத்த உண்மையும் நீதி உள்ளவராகிய நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
எல்லாரும் நீ ஸ்ட்ராங்கா எழுதி பிடிச்சுக்கணும். இந்த அதில் சுத்தோட சுற்றி இருக்கலாம். நீ இங்கே வரக்கூடாது, நீ பின்னாடி தள்ளி நிற்கணும். மரியாதைக்கும் போன்றவருக்குரிய ஜோசப் ஜெயஸ்தாஸ் அவர்கள் டிவிஎஸ் ஸ்கூல்ஸ் நிகழ்ச்சி நடந்த போராட்டங்களில் நடக்கிறது 63 இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களில் தன்னை ஈடுபடும் போது எந்த விதத்திலையும் அவர் சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த தொழிலாளி வர்க்கத்துக்காக இறுதி மூச்சோடு, அதாவது 89 தொழிற்சங்கம் ஆரம்பித்தோம். தொழிற்சங்கம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த தீவும் இல்லாமல் அதே வேகத்தோடு இருந்து எந்த விதம் சமரசம் செய்து கொள்ளாமல் தொழிலாளர் வர்க்கத்துக்காகவே வாழ்ந்து உயர்நீத்த மரியாதைக்குரிய தோழர் ஜோசப் ஜெயஸ்தாஸ் அவர்களுக்கு எங்களது தொழிற்சங்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது குடிவார் வாழ்கின்ற மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபை பெரியவர்களுக்கும் இந்த தொழிற்சங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாளிலே உயிர்த்தெழு நம்பிக்கைக்காக இந்த சரீரத்தை இந்த இடத்துல விதைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
காலையில போஸ்ட் எட்டாம் வீதியில அவளுடைய வீட்டில காலையில 10 மணிக்கு இவருடைய ஆறுதல் ஸ்தோத்திர ஜெப கூட்டம் உண்டு. கர்த்தர் அதை பொறுப்பெடுக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அருமையான பிரதர் தாசை கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாகி தந்தி ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில உண்மை விசுவாசிக்கவும் அந்த உண்மை தோமாக பின்பற்றவும் ஆண்டவரே, சத்தியத்துக்காக சபைக்காக ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையாக உறுதியாக நின்று ஆண்டவரே தான் நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான். இந்த வாத வாக்குத்தத்தத்தை கேட்டுவாரு தன்னுடைய வழியை அவர் உறுதியாக பிடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் சுத்தமுள்ளவனாக மென்மையான மென்மேலும் பலனடையக்கூடியதான அந்த பலனுக்காக அருமையான கர்த்தாவே உம்முடைய மகனை நீர் ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரை. அந்த சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக வாக்குத்தத்தம் அவருக்கு சொந்தமாக விளைகிறதுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. நாங்கள் இந்த இடத்துல விதைக்கிறோம், அதற்கேற்ற மேனியோடு கூட அவர்கள் எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது அழிவில்லாதவர்களாக ஆண்டவரே எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு பிரதான தூதருடைய சத்தம் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாங்கள் மகிமையில ஏறெடுக்கப்பட்டு ஆண்டவரை ஒருவர் முகமுகமாய் காண்போம் என்கிற நம்பிக்கையில நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அடி உள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் கருத்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். ஓ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் மேல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கலவலக்கு திருவிடுகிற ஓ ஷமார கமலக்கு திருவிடுகிற அலமாரியால கலவலக்கு திருவிடுகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியால் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அத்தியாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக.